ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே சிக்கன்னு செஞ்சால் எல்லாமே வந்து நல்லா ருசித்து தான் சாப்பிடுவாங்க. இது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு. இது எப்படி நான் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 kg வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கியாச்சு. இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான். வாங்கி இதை வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எந்த பைசஸுமே போட தேவையில்லைங்க. மேக்னேட் பண்ணி வச்சுருக்க ஆயில் ஊற்றி மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விடணும். ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி இது ரெண்டையும் நல்லா வணக்கி அதில் வந்து தேங்காயும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா வலுவலுன்னு அரைச்சிடணும். அந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து அதிலே ஊற்றி நல்லா கிண்டி விடணும். கிண்டிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவி ஆஃப் பண்ணிடணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒயிட் ரைஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணுமோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈஸியான ரெசிபி தான். பேச்சுலர்ஸ்லாம் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் தோசை தான் ஊற்றிருந்தோம். என் தோசை வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசியில் தான் நான் செஞ்சுருந்தேன். தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த அரிசி ஊற்றி நான் பண்ணியிருந்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வெறும் தோசையாக சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதில் வேறு இந்த சிக்கனை ஊற்றி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆயில் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.